Dear aspirants, good morning to everyone. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அடுக்குகளின் விதிகள் அத பத்தி நம்ம ஃபுல்லா பாத்துறோம். அடுக்குகளின் விதிகள் அதே மாதிரி அறிவியல் குறியீடு இத பத்தி பார்த்தோம். 1 மினிட். சோ நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்க்கலாம், அதோட சம்ஸ் பத்தி எக்ஸர்சைஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்த்தறலாம். சோ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல வொர்க் அவுட் பண்ணிட்டோம். பாருங்க, அடுக்குகள் விதிகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கல் விதி பார்த்தோம். அது அடிமானம் ரெண்டு ஒரே மாதிரி இருந்து பவர் வேற வேற இருந்தா நான் என்ன பண்ணிப்போம்னா அடுக்குகளை கூட்டிப்போம். அது a பவர் m into a பவர் n is equal to a பவர் m plus n. சோ இது நமக்கு பெருக்கல் விதி. அதே மாதிரி வகுத்தல் விதினா அடிமானம் ஒரே மாதிரி இருந்து அடுக்குகள் வேற வேற மாதிரி இருந்து டிவைட்ல தான் என்ன பண்ணுவோம், அடுக்குகளை நம்ம கழிச்சுப்போம். அதாவது நம்ம a பவர் m divided by a பவர் n is equal to a பவர் m minus n is equal to a பவர் m minus n. அதாவது என்ன பண்ணுவோம், அடுக்குகளை நம்ம கழிச்சுப்போம். ஸோ சேம் அதே மாதிரி படி விதின்னு சொல்லுவோம். என்னன்னா அடுக்குகள் என்ன பண்ணுவோம், அடுக்கின் மேல ஒரு அடுக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம், ரெண்டு அடுக்குகளையும் நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ என்னது a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுக்குகள் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவோம். ஸோ a பவர் m into n, a பவர் m into n. ஸோ சம்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துட்டோம். அதே மாதிரி திட்ட குறியீடு அறிவியல் குறியீடு பற்றி பார்த்தோம். ஸோ எக்ஸாம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ டேரெக்டாக எக்ஸைஸ் சம் போயிடலாம். பாருங்க, பயிற்சி 1.6 ஃபர்ஸ்ட் ஒன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, -1 ஹோல் பவர் இரட்டை முழு எண் என்பது டேஷ் ஆகும். ஸோ ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். -1 இருக்கு, பவர்ல ஒரு ஈவன் நம்பர் இருக்கு, அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி கிடைக்கும்? +1. வெரி குட். என்னது +1? ஏன்னா நம்ம பாருங்க -1 மேல ஈவன் நம்பர் இருக்கும்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கலாம். 2ங்கிற ஒரு ஈவன் நம்பர். ஸோ இப்போ -1 into -1 அப்படி நமக்கு என்ன ஆகும், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 1 into 1 1 1s are 1. ஸோ 1 1 is 1 ஆகும். ஸோ அப்போ +1 நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஈவன் நம்பர் 4 6 என்ன எடுத்துட்டாலுமே நமக்கு என்ன தான் கிடைக்கும், +1 தான் கிடைக்கும். இதே ஆட் நம்பர் இருந்தால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் எப்படி கிடைக்கும், -1 ஹோல் பவர் ஆட் நம்பர் -1 கிடைக்கும். ஸோ நமக்கு இரட்டை முழு எண் சொல்லி இருக்கிறதா நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா +1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின், a is not equal to 0 எனில் a பவர் 0 டேஷ் ஆகும். எனிதிங் பவர் 0 1 சார். 1. சோ எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பவர்ல 0 வந்துச்சு நமக்கு என்ன ஆன்சர் 1. இப்போ 1000 பவர் 0 நமக்கு என்னதான் ஆன்சர் 1 தான் ஆன்சர். சரி பாருங்க, a not equal to 0 ன்ட்டாங்க. சோ ஒருவேளை a 0 வந்தா 0 பவர் 0 அதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 0 பவர் 0 0. 0 பவர் 0 0வா? எஸ் சார். 0 பவர் 0 0 கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா நாட் டிஃபைன்ட், அதாவது வரையறுக்கப்படவில்லை. எப்பயுமே அது வந்து என்னன்னா அதோட வேல்யூ கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 0 பவர் 0 நமக்கு என்னது இன்ஃபினிட்டிவ், அது நாட் டிஃபைன்ட். எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ இதுக்கு வந்து 2π0 அப்படி நமக்கு என்னது டினாமினேட்டர்ல 0 வந்துனா நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபினிட்டி சார். இன்ஃபினிட்டி அதுவும் நமக்கு என்ன நாட் டிஃபைன்ட், அதாவது அதுவும் நமக்கு இன்ஃபினிட்டிவ். சேம் அதே மாதிரி தான் 0 பவர் 0 நமக்கு இன்ஃபினிட்டிவ். அது 0 தவிர வேற எந்த நம்பர் வந்தாலும் பவர்ல 0 தான் நம்மளோட ஆன்சர். நமக்கு என்னது 1. எனிதிங் பவர் 0 னா நமக்கு 1. 0 வந்தா மட்டும் இதுக்கு என்னன்னா நமக்கு நாட் டிஃபைன்ட், அது நமக்கு வரையறுக்கப்படவில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க, 4 பவர் -3 into 5 பவர் -3 is equal to dash ஆகும். இங்க பவர் எப்படி இருக்கு, பவர் நமக்கு ரெண்டும் சேமா இருக்கா? சோ அப்ப கீழ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் சேமா இருக்கா கீழ மல்டிபிள் நம்ம ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி எழுதலாம், 4 into 5 whole power -3. so 4 into 5 now 4 5s are 20. so அப்ப 20 power -3. அப்ப நமக்கு இது ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 20 power -3 ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, fourth question, -2 whole power -7 is equal to dash ஆகும். சோ பாருங்க, பவர்ல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. சோ இந்த பவர் -7 பிளஸ் மாத்திரம் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம், அத தலைகீழ போடுவோம். பாருங்க 1 divided by -2 whole power நமக்கு என்ன இருக்கும் 7 னு மாறிடும். எனக்கு கீழ 1 இருக்கு அர்த்தம். அப்ப 1 வந்து மேல வந்துச்சு. 1 divided by -2 whole power 7. 1 நம்ம எத்தனை டைம் பவர் பண்ணாலும் நமக்கு என்னது 1 தான் கிடைக்கும் மல்டிபிள் பண்ணா. கீழ பாருங்க -2 whole power 7 இருக்கு. பாருங்க மைனஸ் இருக்கு. அப்ப கிடைக்கக்கூடிய நம்பர் நமக்கு பவர்ல வந்து ஆட் நம்பர் இருக்கு. கிடைக்கக்கூடிய நம்பர் எதுல கிடைக்கும், மைனஸ்ல கிடைக்குமா பிளஸ்ல கிடைக்குமா? கீழ பாருங்க மைனஸ் இருக்கு, மேல ஆட் பவர்ல ஆட் நம்பர் இருக்கு. அப்ப கிடைக்கக்கூடிய ஆன்சர் மைனஸ்ல கிடைக்குமா பிளஸ்ல கிடைக்குமா?
மைனஸ்ல கிடைக்கும் சார். மைனஸில் கிடைக்கும். ஸோ 1 அப்படியே போட்டுக்கலாம். 2 7 டைம் பண்ணோம்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64, 64 2s are 128. அப்போ பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது 128. அப்போ மைனஸ் 1/128. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/128. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது -2/1 இருக்கிறதா தான் கணக்கு. இதை நீங்க தலைகீழ கொண்டு வந்தா 1/2. அப்ப எப்படி மைனஸ்ல காட்டும், பிளஸ்ல தானே வரும். இங்க என்ன கேக்குறீங்க? -2 கீழ வந்தா +2 மாறிடுன்னு சொல்லி கேக்குறீங்களா மேம்? மறுபடியும் கேளுங்க மேம். மறுபடியும் என்ன கேட்டீங்க? மறுபடியும் கேளுங்க. -2 இருக்குது சார். அது 1/2 கொண்டு வந்தா -2 +2 தானே மாறும் கேக்குறேன். -2 +2 மாறாது. நம்ம என்ன பண்ணோம், பவரை மட்டும் தான் மாத்த முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கீழே டிவைட்ல கொண்டு போகும்போது -7 நமக்கு என்ன ஆகும்னா +7 மாறிடும். ஓகேவா? நமக்கு உள்ள இருக்க நம்பரை நம்ம பேஸ் எப்படியுமே மாத்த முடியாது. நம்ம என்ன பவரை மாத்தோம்னா கீழே கொண்டு தான் நமக்கு என்னது பவர் வந்து ப்ளஸ் ஆயிரும். அதே கீழே மேலே கொண்டு வரும் நமக்கு பவர் வந்து ப்ளஸ் ஆயிரும். அதாவது நம்ம கீழே வந்து மைனஸ்ல மேலே கொண்டு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ல கீழே கொண்டு வந்தா மைனஸாக மாறும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் 1/, அது a பவர் மைனஸ் m இருந்தோம்னா நம்ம கீழே கொண்டு வந்தா 1/a பவர் m சொல்லி மாற்றலாம்னு சொல்லி நம்ம முன்னே பார்த்தோம் விதிகளில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா -2 அடிமானம் எப்பயுமே மாறாது, அடுக்குகள் மட்டும் தான் மாறும். ஸோ மேலே இருந்து கீழே வரும்போது இந்த மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ்ஸாக மாறும். அதனால தான் இங்கே -2/7 நம்ம காமனாக வெளியே எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த அடிமானம் -2 அப்படியே தான் இருக்கும். அந்த பவர்ல இருக்கிறது தான் சிம்பிள் மாறும். பவர்ல இருக்கிறது சைன் மாறும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அந்த ஒரு விதி கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 42 பாருங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணோம்னா a பவர் -m இஸ் ஈக்குவல் டு 1/a பவர் m. மைனஸ் m இருக்கும்போது நம்ம கீழே கொண்டு வந்து என்ன மாறிடும், +m மாறிடுது. ஸோ இந்த a வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ இங்கே என்ன ஏக்கு பதிலாக இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் -2 இருக்கு. ஸோ -2 பவரில் m பதிலாக என்ன இருக்குது 7 இருக்கு. ஓகேவா? ஸோ -2 ஹோல் பவர் -7 இருக்கு. ஸோ நம்ம எழுதாமல் எப்படி எழுதுவோம், m -7 1/-2 ஹோல் பவர் 7. ஓகேவா? இந்த மைனஸ் மட்டும் தான் என்ன நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அதான் நமக்கு ஃபார்மேட். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் -1/3 ஹோல் பவர் -5 இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், மேலே -5 இருக்கு, அது +5 மாற்றணும். கீழே என்ன பண்ணணும் சொல்லுங்க? -1/3 இருக்கு, மேலே பவர்ல -5 இருக்கு. ஸோ நம்ம +5 மாத்திரம் என்ன பண்ணணும், தலைகீழ மாத்தி எழுதணும். பாருங்க மைனஸ், அப்ப என்ன வரும் நமக்கு 3/1 ஹோல் பவர் 5 சொல்லி வந்துருமா? பாருங்க நமக்கு என்ன 1 கீழ வந்து 1 எத்தனை டைம் பண்ணாலும் நமக்கு மல்டிபிள் பண்ணா அதே தான் வரும். அப்ப -3 ஹோல் பவர் 5 வந்துரும். பாருங்க மைனஸ் நமக்கு அவன் வெளியே வச்சுக்கலாம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்னதான் வரும், ஆட் நம்பருக்கு மேல பவர்ல ஆட் நம்பர் இருக்கு. அப்ப நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எதுல கிடைக்கும் பாருங்க, கீழே மைனஸ் இருக்கு, மைனஸ்ல கிடைக்கும். 3 நம்ம 5 டைம்ஸ் பண்ணோம். பாருங்க 3 5 டைம்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 3 × 3 × 2 3s are 9, சரி 3 3s are 9, 3 3s are 9, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப 89 9 9s are 81. so 81 × 3 னா 1 3 is 3, 3 8s are 24. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா 243. இங்க மைனஸ் சொன்னா நமக்கு என்ன வரும், -243. அப்ப இதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா -243. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, சரியா தவறா என கூறுக. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 8 பவர் x இஸ் ஈக்குவல் டு 1/64 எனில் x இன் மதிப்பு -2 ஆகும். ஆன்சர் சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் சார். ரைட். என்ன பாருங்க 8 பவர் x இஸ் ஈக்குவல் டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1/64 ன்னு இருக்கு. சரி இந்த 64 நம்ம எப்படி எழுதலாம், இங்க 8 இருக்கு, நமக்கு 8 ஓட 8 ஸ்கொயர் னு எழுதலாம். இந்த 8 ஸ்கொயர் நமக்கு மேல வரும்போது என்னவா மாறும், 8 inverse 2. 8 to the power -2. 8 பவர் -2. சோ இங்க பாருங்க 8 பவர் x இருக்கு. நம்ம என்ன இங்க பாருங்க இந்த பவர் நம்ம ஈக்குவேட்டிங் பண்ணலாம். பை ஈக்குவேட்டிங் தி பவர்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், x = -2 ன்னு கிடைக்கும். அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னதான், நமக்கு பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. சோ பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் பண்ணிக்கலாம். சோ x = -2. இங்க x இன் மதிப்பு -2 தான் சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு ஆன்சர் சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 256 ஹோல் பவர் -1/4 into 4 ஸ்கொயரின் சுருங்கிய வடிவம் 1/4 ஆகும்ங்கறாங்க. சோ இது ஆன்சர் சரியா தவறா?
பாருங்க 256 இருக்கு 256 இங்க 4 இருக்கு அப்ப நம்ம இதுவும் 4 பவர்ல மாத்திக்கலாமா 256 4 பவர்ல மாத்தா என்ன வரும் பாருங்க பாருங்க 4 பண்ணா என்ன கிடைக்கும் 6 6 ஆர் so 6 4s are 24 remaining 116 னா 4 4s are 16 4 ல மடி பண்ணா 16 கிடைக்கும் மடி 4 ல பண்ணா 4 கிடைக்கும் மடி 4 ல பண்ணா 1 கிடைக்கும் அப்ப எத்தனை 4 நமக்கு எத்தனை டைம் இதெல்லாம் 4 பவர் 4 பாருங்க அப்ப 4 பவர் 4 256 4 பவர் 4 னு எழுதிட்டேன் மறுபடி பவர்ல என்ன இருக்கு பாருங்க -1/4 4 and the 4 in the 4 cancel 4 ஸ்கொயர் அப்ப பாருங்க இந்த 4 இந்த 4 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 4 பவர் -1 into 4 ஸ்கொயர் இப்போ பேஸ் நமக்கு எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு அப்ப பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க 4 into 2 - 1 நமக்கு என்ன கிடைக்கும் -1 + 2 நமக்கு என்ன கிடைக்குமா என்ன கிடைக்கும் மேம் பாருங்க 2 - 1 னா நமக்கு பவர்ல 1 கிடைக்கும் சோ 4 பவர் 1 நமக்கு என்னது ஆன்சர் 4 தான் பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1/4 னு கொடுத்திருக்காங்க அப்ப இது சரியா தவறா wrong sir இது பாத்தீங்கன்னா நமக்கு தவறு இங்க பவர்ல -1 வந்து நம்ம எப்படி எழுதுவோம் 1/4 எழுதுவோம் இங்க +1 தான் இருக்கு சோ நமக்கு ஆன்சர் 4 கிடைக்கும் ஆனா இவங்க என்ன கொடுத்தாங்க 1/4 இருக்காங்க சோ இது வந்து நமக்கு தவறு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க படி விதியை பயன்படுத்தி 3 பவர் 7 ஹோல் பவர் -2 = 3 பவர் 5 ஆகும் சரியா தவறா பார்த்தோனே சொல்லிடலாம் சரியா தவறா சொல்லுங்க false ராங் எப்படி ராங்னு சொல்றீங்க 7 power 2 பண்ணி 7 2s are 14 sir இங்க நமக்கு என்னன்னா நம்ம மேல வந்து a பவர் m ஹோல் பவர் n ஃபார்மேட்ல இருக்கு பவர் நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணா 14 14 -14 வரும் நீங்க என்ன சொல்றாங்கன்னா 5 ன்ட்டாங்க சோ அப்ப இது நமக்கு பாத்தீங்கன்னா தவறு ஓகே மேம் வெரி குட் நெக்ஸ்ட் பாருங்க 2 × 10⁻⁻4 இன் திட்ட வடிவம் 0.002 ஆகும் சரியா தவறா true sir ட்ரூ ஏன்னா பாருங்க நமக்கு 2 இருக்கு 2.0 எடுத்துக்கலாம் 2 க்கு அப்புறம் நமக்கு 0 இருக்குன்னு நம்ம வெச்சுக்கலாம் பாருங்க -4 நம்ம எந்த சைடு தள்ளுவோம் லெஃப்ட் சைடு தள்ளுவோம் அப்ப பாருங்க 10⁻³ -2 -1 அப்படி நமக்கு வரும் பாருங்க அப்ப நாம 0. சோ நமக்கு என்ன 0.002 கிடைக்கும் அதாவது நமக்கு என்னன்னா 10⁻⁴ இருக்குனா 4 டைம்ஸ் என்ன பண்ணனும் நம்ம இந்த டெசிமல் தள்ளணும் சோ 1 2 3 4 தள்ளிடுவோம் அப்ப அங்க டெசிமல் இருப்போம் முன்னாடி என்ன இருக்கும் 0 இருக்கும் சோ அதனால 0.002 தான் நமக்கு என்னது ஆன்சர் சோ இது நமக்கு பாத்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 123.456 இன் அறிவியல் குறியீடு 1.23456 × 10⁻² ஆகும் சரியா தவறா false sir -3 இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் நம்ம லெஃப்ட் சைடுல போது நமக்கு இங்க என்ன ஒரு பவர்ல +2 வரணும் சோ ஆனா இங்க நமக்கு என்னது -2 னு கொடுத்திருக்காங்க சோ இது நமக்கு தவறு ஏன்னா டெசிமல் பாருங்க இங்க தள்ளும்போது நமக்கு இங்க பவர்ல என்ன ஒரு +2 வரும் ஆனா இங்க 10⁻² னு கொடுத்திருக்காங்க நமக்கு இது நமக்கு என்னது தவறு ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் சரி செகண்ட் ஒன் ராங் தேர்ட் ஒன் ராங் நமக்கு ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ட்ரூ ஃபிஃப்த் ஒன் நமக்கு ஃபால்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க மதிப்பு காண்க சோ இது ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 1/2 ஹோல் பவர் கியூப் ன்னு இருக்கு 1 கியூப் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 தான் சார் 2 கியூப் பண்ணோம்னா 8 அப்ப நமக்கு என்ன ஆன்சர் 1/8 தனித்தனியா நம்ம கியூப் பண்ணோம் 1 கியூப் பண்ணா 1 2 கியூப் பண்ணா 8 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 1/2 ஹோல் பவர் -5 ன்னு இருக்கு சோ பவர்ல நமக்கு -5 இருக்கு அது +5 மாத்த நம்ம என்ன பண்ணனும் இன்வெர்ஸ்ல நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்தணும் ஓகேவா பாருங்க நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்தும்போது என்ன கிடைக்கும் 1/2 மாத்தும் 2 ஆ மாறும் அப்ப 2 பவர் -5 நமக்கு என்ன +5 ஆயிடும் 2/1 1 எத்தனை டைம் மல்டிபிள் 1 தான் கிடைக்கும் சோ அத விட்டுறலாம் பாருங்க 2 பவர் 5 ன்னு இருக்கு சோ 2 ஐ 5 டைம்ஸ் என்ன கிடைக்கும் சொல்லுங்க 32 சார் 32 4 2 8 16 32 அப்ப நமக்கு என்ன ஆன்சர் +32 தான் ஆன்சர் அப்ப இதோட ஆன்சர் +32 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க -5 divided by 6 whole power -3 ன்னு இருக்கு சோ இந்த -3 நம்ம +3 ஆ மாத்தணும் பவர் +3 ஆ மாத்த கீழ என்ன பண்ணுவோம் இது தலைகீழி கண்டுபிடிச்சு எழுதுமா பாருங்க அப்ப 6 divided by minus அப்படியே வெச்சுக்கலாம் -5 the whole power 3 whole power 3 ன்னு கிடைக்கும் சோ மைனஸ் தனியா வெச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு போறேன் மைனஸ் தனியா வெச்சிட்டு 6 3 டைம்ஸ் எழுதணும் சோ 6 into 6 divided by 5 என்ன 5 into 5 எழுதுவோம் சோ 6 கியூப் சொல்லுங்க பாப்பா 6 கியூப் நமக்கு 216 sir 216 216 5 நம்ம 5 கியூப் பண்ணோம்னா 125 -125 so -216 divided by 125 so the answer பாத்தீங்கன்னா -216 divided by 125
ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க 2 பவர் -5 இன்டூ 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் -2. சரி கொஸ்டின் பாருங்க தனியா போடலாம் 2 பவர் -5 இன்டூ 2 பவர் 7. ஸோ 2 பவர் -5 இன்டூ 2 பவர் 7 டிவைடட் பை 2 பவர் -2. சரி பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு மல்டிபிள் இருக்கு பேஸ் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்ப நம்ம பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அப்ப பாருங்க 2 பவர் -5 பிளஸ் 7 சோ ரெண்டு கூட்ட நமக்கு என்ன கிடைக்கும் +2 பாருங்க 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 பவர் -2. இங்க பாருங்க இங்க நமக்கு டிவைட்ல இருக்கு பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்ப பவர் என்ன பண்ணிக்கலாம் பவர் என்ன சரி ப்ளஸ்ஸா மாத்திக்கலாம் சார் நான் என்ன கேக்குறேன்னா இங்க டிவைட்ல இருக்கு இது இங்க கீழ போனா பிளஸ்ஸா மாத்தலாம் 1/2 பவர் 2 மாறும் இங்க டிவைட்ல இருக்கு பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்ப நம்ம பவர் என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சார் மல்டிப்ளை மைனஸ் பண்ணோம் அதாவது என்ன சப்ட்ராக்ட் பண்ணோம் பாருங்க மல்டிபிள் இருந்ததுன்னா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அதே டிவைட்ல இருந்துச்சுன்னா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா கழிச்சிக்கலாம் இப்போ பாருங்க மைனஸ் பண்ணனும் மைனஸ் ஆஃப் இங்க என்ன இருக்கு -2 இருக்கு அப்ப பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்னவா மாறிடும் பிளஸ் பிளஸ் ஆ மாறிடும் அப்ப 2 + 2 னா 4 சோ 2 பவர் 4 நமக்கு ஆன்சர் என்ன 16 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 சோ பாருங்க அப்ப நமக்கு இந்த fourth question answer என்ன பாத்தீங்கன்னா 16 சோ டிவைட்ல இருக்கும்போது பவர் என்ன பண்ணிக்கலாம்னா கழிச்சிக்கலாம் நம்ம கழிக்கும்போது இங்க மைனஸ் நம்ம விட்டுற கூடாது அந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு என்ன ஆயிடும் பிளஸ் ஆ மாறிடும் சோ 2 பவர் 2 2 + 2 னா 4 ஆ மாறிடும் சோ 2 பவர் 6 நமக்கு 16 நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 2 சார் ஒரு டவுட்ங்க சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இதுல ஃபில் அப்லங்க சார் தேர்ட் ஒன்ல வந்து பவர் சேமா இருக்குங்க சார் அது வந்து நம்ம பெருக்கிறது ஆட் பண்றது எதுவுமே பண்ணாம அப்படியே போட்டுணுங்க சார் என்ன புரியல தேர்ட் क्वेश्चनல எதுமே பண்ணாம போட்டுறீங்க ஃபில் அப்ல தேர்ட் ஒன்னுங்க சார் அது 4 பவர் -3 அந்த சம்ல ஆன்சருங்க சார் அந்த பவரை அப்படியே போட்டுருக்கோம் இல்லைங்களாங்க சார் அது எப்படின்னு புரியலைங்க சார் அதாவது இங்க பாத்தீங்கன்னா பவர் ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கு சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பவர் காமனா வெச்சுக்கலாம் சோ 4 * 5 ஹோல் பவர் -3 நம்ம எழுதுறோம் ஓகேங்க சார் இத 4 பவர் -3 இங்க 5 பவர் -3 பவர் நம்ம காமனா இருக்கும் என்ன பண்ணலாம் பவரை காமனா வெளிய எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு எப்படினா இப்போ நம்ம டிவைட்ல எழுதும்போது பாத்தீங்கன்னா நிறைய சம் போட்டோம்ல பாருங்க 7 ஹோல் பவர் 7 வெளிய இருக்கு சோ 1 பவர் 7 -2 பவர் 7 நம்ம என்ன பவர் நம்ம ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால காமனா வெளிய எடுத்துட்டு பவர் நம்ம போட்டுருக்கோம் அதே மாதிரி தான் இங்க பவர் நமக்கு ரெண்டு சேமா இருக்கனால சோ உள்ள நம்ம மல்டிபிள் பண்ணி பவரை காமனா வெளிய எழுதிட்டோம் ஓகேவா சோ 4 * 5 ஹோல் பவர் -3 இருக்கு இங்க 4 5 மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும் சோ 20 பவர் -3 ஓகே பேஸும் மேலயும் கீழயும் சேமா இருந்தாலும் அதே நம்ம ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம் மேம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு क्वेश्चनல எப்படி ஆன்சர் வருமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நீங்க சொல்றது என்னன்னா பேஸும் ஈக்குவலா இருக்கு பாருங்க 4 பவர் -3 4 பவர் -3 இருந்ததுன்னா நமக்கு பேஸ் இப்ப சேமா இருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேல ஆட் பண்ணிக்கலாம் ஓகே 4 பவர் -3 * 4 பவர் -3 னு ஓகேவா ஓகேங்க சார் थैंक यू சோ நெக்ஸ்ட் பாருங்க 5th question 2 power -1 into 3 power -1 so divided by 6 power -2 பாருங்க 2 power -1 into 3 power -1 divided by 6 power -1 6 power -2 so same நமக்கு இதே தாங்க பவர் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க பவர் சேம் சார் பவர் சேம் நம்ம உள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிபிள் பண்ணிக்கலாமா 2 into 3 நமக்கு என்ன கிடைக்கும் 2 3s are 6 பவர் நமக்கு காமனா எழுதிக்கலாம் பாருங்க 6 பவர் -1 so divided by 6 பவர் -2 இருக்கு சோ இங்க நம்ம டிவைட்ல இருக்கமா இங்க என்ன பண்ணிக்கலாம் பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும் சார் அது பிளஸ் ஆயிடும் அப்ப பிளஸ் 2 மைனஸ் ஆஃப் அதாவது மைனஸ் பண்ணுவோம் சோ மைனஸ் ஆஃப் -2 நம்ம பிளஸ் ஆ மாறிடும் அப்ப 2 ல இருந்து 1 போயிடுச்சுனா 1 + 1 + 1 அப்ப 6 பவர் 1 நமக்கு என்ன ஆன்சர் 6 தான் ஆன்சர் சோ இந்த லாஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன ஆன்சர் 6 ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க மதிப்பு காண்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 2 பவர் 5 ஹோல் பவர் 4 into 5/2 ஹோல் பவர் -2 சோ இங்க பாருங்க இங்க -2 இருக்கு நம்ம இது +2 ஆ மாத்தணும் என்ன பண்ணுவோம் தலைகீழ மாத்தணும் தலைகீழ மாத்தினா இங்க என்னவா மாறும்
2/5. 2/5 ஹோல் பவர் ஸ்கொயர் ஹோல் பவர் 2 இருக்கும். அப்ப இங்க பாருங்க 2/5 இங்க இருக்கு, இங்க 2/5 மாறிடுமா? அப்ப நமக்கு பேஸ் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. சேம் இருக்கு. அப்ப பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். 4 + 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 6ங்க. 6. அப்ப நம்ம 2/5 ஹோல் பவர் 6 ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? நமக்கு என்னன்னா இது சால்வ் பண்ணினா நீங்களும் சால்வ் பண்ணுங்க. இல்ல ஆப்ஷன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்து போடுங்க. புக் ஆன்சர் நமக்கு 2/5 ஹோல் பவர் 6 தான் இருக்கும். சோ இதான் நமக்கு ஆன்சர். சார் ஹோல் பவர் 6 ஆ 5 ஆ சார்? 6. ஏனா 4 + 2 நமக்கு 6 ஆ மாறிடும்ல. பாருங்க இங்க 2 இருக்கு மேம். சோ அதனால -2 வந்து நம்ம +2 ஆ மாத்துவோம். சோ 2/5 கிடைக்கும். மேல நம்ம என்ன ஆட் பண்ணனும். சோ 4 + 2 னா நமக்கு 6 தான் ஆன்சர். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. சோ இங்க 4/5 ஹோல் பவர் -2 டிவைடட் பை 4/5 ஹோல் பவர் -3 இருக்கு. சோ நமக்கு பேஸ் 2 எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. சோ பவர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிவைட்ல இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணோம். சோ அப்ப -2 மைனஸ் அப்ப மைனஸ் என்ன ஆயிரும்? -2 + 3 ன்னு வரும். +3 ன்னு வரும். சோ அப்ப 3 4/5 இஸ் ஆன்சர். அப்ப நமக்கு என்னன்னா 3 - 2 னா 1. அப்ப பவர்ல 1 தான் நமக்கு அதேதான். சோ 4/5 தான் நமக்கு என்னது? ஆன்சர். சோ the answer 4/5. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 4/5. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. 2/7 into 1/2 ஹோல் பவர் -3. சோ பாருங்க பவர்ல -3 இருக்கு. நம்ம +3 ஆ மாத்திரம் என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல். நமக்கு 2 தான். சோ கீழ 1 போனா நமக்கு அது விட்டலாம். பாருங்க மேல அப்ப -3 என்ன ஆகும்? +3 ஆ மாறிடும். சோ அப்ப 2/7 into 2/3 பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. மல்டிபிள் ஆகும். பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் 2/10 சார். சோ தேர்ட் क्वेश्चन ஆன்சர் பாத்தீங்கன்னா 2/10. நெக்ஸ்ட் பாருங்க 5th மதிப்பு காண்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन 5/0 plus 6/-1 into 3 square. பாருங்க 5 பவர் so 5/0 plus 6/-1 into 3 square. சோ அப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன ஆயிரும்? 5/0 ன ஒரு வேல்யூ என்னது? 1. இங்க 6/-1 இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1/6. 1/6 னு எழுதிக்கலாம். வெரி குட். என்ன 6/-1 கீழ போனா நமக்கு 6/1 ஆ மாறிடும். அப்ப நம்ம என்னன்னா 1/6 னு வெச்சுக்கலாம் into 3 square. சோ இந்த 1 plus 1/6 நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணாம 1 1/6 ஆட் பண்ணலாம் பாருங்க. சோ என்ன பண்ணலாம்? இது கிராஸ் மல்டிபிள் பண்ணா 6 + 1 வரும். 6 + 1 divided by 6 into 3 square. 7/6. 7/6 into சரி நம்ம இத 3 ஆல மாத்தி எழுத முடியும். சோ 3 ஸ்கொயர் பண்ணிடலாம். 3 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9. 9. பாருங்க இங்க 2 3s are 6. இங்க 3 3s are 9. 21/2 சார். 7 3s நமக்கு என்னது? 21 divided by 2. சோ நமக்கு என்னன்னா 21 divided by 2 தான் நமக்கு என்னது? ஆன்சர். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு 21 divided by 2. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க. 2/-1 plus 3/-1 divided by 6/-1. பாருங்க 2/-1 plus 3/-1 divided by 6/-1. சோ இங்க பவர்ல -1 இருக்கு. அப்ப நம்ம இத எப்படி எழுதிக்கலாம்? ரெசிப்ரோக்கல் 1/6 சார். 1/2 2/1 நம்ம 2 தான். சோ நெக்ஸ்ட் பிளஸ் இத எப்படி எழுதலாம்? 1/3 னு எழுதிக்கலாம். சோ டிவைடட் பை எனக்கு 6/-1 இருக்கு. சோ இதையும் நம்ம மாத்தனா 1/6 னு மாத்திக்கலாம். பாருங்க நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா இங்க 3 வந்துரும். இங்க மேல 2 வந்துரும். 2 3s நமக்கு 6. அப்ப 3 plus 2 2/6 divided by 1/6. 3 plus 2 னா நமக்கு என்னது? 5. So 5/6 divided by 1/6. So நம்ம டிவைட் நம்ம மல்டிபிளா மாத்திரம் இது எப்படி எழுதுவோம்? ரெசிப்ரோக்கல் டிவிஷன் ரெசிப்ரோக்கல் 6/1. 6 என்ன ஆயிரும்? 6/1. அப்ப நமக்கு என்ன ஆன்சர்? 5 தான் ஆன்சர். ஓகேவா? சோ இங்க என்ன ரெசிப்ரோக்கலா மாத்தும் 6 வந்துரும். சோ 6 கேன்சல் பண்ணா ரிமைனிங் நமக்கு என்ன ஆகும்னா 5 தான் இருக்கும். சோ செகண்ட் क्वेश्चन ஆன்சர் பாத்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பார்த்தோனே ஆன்சர் சொல்லிடலாம். பாருங்க இதோட ஆன்சர் என்ன? 1 தான் சார். 1 ஆன்சர். பாருங்க 3/-1 0 plus 4/-2 plus 5/-3 whole power 0 கொடுத்துட்டாங்க. சோ நமக்கு என்னதான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம் போட்டா பவர்ல 0 க்கு ஆன்சர் என்னதான் வரும்? 1. 1. சோ the third question ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 1. ஏனா எனிதிங் பவர் 0 நமக்கு என்னது? ஆன்சர் 1 னா நம்ம 1 போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க 6th ல ஃபர்ஸ்ட் ஒன் 3 square whole power 3 into 2 into 3/5 whole power -2 into 18 square. இந்த क्वेश्चन தனியா எழுதிக்கலாம்.
அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னது 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 3 இன்டூ 2 into 3 power 5 2 இன்டூ 3 பவர் 3 5 power 5 whole to 2 minus 2 என்னது minus 2 ஹோல் பவர் minus 2 to 18 power 2 18 ஸ்கொயர். ஸோ பாருங்க நம்ம என்ன பண்ணோம், இதை சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்க இங்கே 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 3 இன்டூ 2 இன்டூ 3 பவர் 5 ஹோல் பவர் மைனஸ் 2 இன்டூ 18 ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த 3 பாருங்க ஏ பவர் எம் ஹோல் பவர் n ல இருக்கு. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், 3 power 6 2 3 என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2 3 தான் நமக்கு என்னது 6. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன 3 பவர் 6 இன்டூ இங்க அதே மாதிரி பவர் உள்ள கொண்டு வரமா பாருங்க 2 பவர் இங்க என்ன மாறிடும் 2 பவர் minus 2 into 3 to the power minus 10 5 into minus 2 இருக்கும்போது நம்ம 5 2 நமக்கு 10 சோ மைனஸ்னா minus 10. அப்ப 3 பவர் minus 10 into இந்த 18 வந்து என்ன நம்ம மறுபடியும் பிரைம் நம்பர்ஸ் இங்க 2 3 எல்லாம் பிரைம் நம்பர்ஸ் தான் இருக்கு. சோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம் பாருங்க. 2 to the power 4 சார் என்ன சொன்னீங்க 2 நோ சார் செக் பண்றேன் சார். ஓகே 18 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் டேபிள்ல பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9 2s are 18 மறுபடியும் தேர்ட் டேபிள்ல பண்ணோம்னா 3 3s are 9 சோ மறுபடியும் 3 ல பண்ணா 1 3 on 3 is 3. சோ பாருங்க 2 into 3 into 3 னதெல்லாம் சோ 3 3 டபுள் 2 டைம் பண்ணா 3 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். சோ 2 into 3 ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயர். புரியுதா பாருங்க 2 நம்ம 18 வந்து என்ன பண்ணோம் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். பண்ணும்போது நமக்கு 2 into 3 into 3 ன்னு கிடைக்குது. சோ இந்த ரெண்டு 3 என்னன்னா 3 ஸ்கொயர் எழுதிக்கிறேன். So 2 into 3 square whole power square. So இந்த ஸ்கொயர் இப்போ உள்ள கொண்டு வரலாமா பாருங்க 3 power 6 into 2 power minus 2 into 3 power minus 10 into 2 ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தா என்ன ஆகும் 1 தான் சார் 1 2 ஸ்கொயர் உள்ள கொண்டு ஸ்கொயர் உள்ள கொண்டு 2 ஸ்கொயர் தானே சார் நான் ஓவரால் ஆன்சர் சொன்னேன் சார் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே மேம் செக் பண்ணிடலாம். பாருங்க 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் 3 power 4. நெக்ஸ்ட் பாருங்க 3 லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஒட்டுக்கா இது பண்ணினா 3 பவர் 6 இருக்கு இங்க 3 பவர் 4 இருக்கு 3 பவர் minus 10. சோ எல்லாமே ஆட் பண்ணிடலாம். மல்டிபிள் இருக்கு பேஸ் ஒரே மாதிரி மல்டிபிள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் மேல ஆட் பண்ணிடுவோம். சோ 6 minus 10 plus 4 into அடுத்து நெக்ஸ்ட் 2 பண்ணுங்க 2 minus 2 plus 2. ஓகே அவ்வளவுதான் இருக்கு. அப்ப பாருங்க 6 plus 4 நமக்கு 10. சோ 10 minus 10 னா 3 power 0 3 power 0 into minus 2 plus 2 னா அது 0. சோ 2 power 0. அப்ப பவர்ல 0 நமக்கு என்னன்னா ஆன்சர் 1 தான். சோ 1 into 1 1. இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 1. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பாருங்க 9 ஸ்கொயர் into 7 cube into 2 power 5. சோ டிவைடட் பை 84 whole cube. பாருங்க என்ன இருக்கு 9 ஸ்கொயர் மறுபடியும் சம் சொல்லுங்க 9 ஸ்கொயர் into 7 cube into 2 power 5 2 power 5 divided by 84 whole square cube okay yes sir. so என்ன 84 cube பண்ணோம் பாருங்க மேல 9 7 2 ன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு என்ன பிரைம் நம்பர்ல 279 ல இது இருக்கு. சோ 84 நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க 84 பண்ணும்போது 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பண்ணா என்ன கிடைக்கும் 4 2s are 8 2 4 ல வந்து 2 2s are 4. மறுபடியும் செகண்ட் டேபிள்ல பண்ணிக்கலாம். பண்ணோம்னா 21. செவன்த் டேபிள்ல பண்ணலாம். பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் 3 டைம்ஸ் கிடைக்கும். மறுபடியும் தேர்ட் டேபிள்ல பண்ணா 1. சோ அப்ப பாருங்க 9 ஸ்கொயர் into 7 cube into 2 power 5. so divided by இந்த 84 எப்படி எழுதலாம் 2 into 2. சோ அப்ப 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா 2 into 2 னா 2 ஸ்கொயர் எழுதிக்கிறேன் into 7 into 3 whole power cube னா cube அப்படி எழுதிக்கிறேன். பாருங்க 9 ஸ்கொயர் சோ 9 வேணா கூட நம்ம 3 ஆ மாத்திக்கலாம். சோ 3 ஸ்கொயர் நம்ம என்ன பாருங்க 9 நம்ம 3 ஆ மாத்திக்கலாம் 3 ல மாத்திக்கலாம். 9 நம்ம எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர் எழுதலாம். சோ இந்த 3 ஸ்கொயர் பவர்ல என்ன இருக்கு ஸ்கொயர் இருக்குனா சோ ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேவா 9 வந்து என்னன்னா 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம் into 7 cube into 2 power 5. சோ நமக்கு கொஞ்சம் கேன்சல் பண்ண ஈஸியா நம்ம மாத்திருக்கோம். பாருங்க இங்க 2 ஸ்கொயர் இந்த 3 உள்ள நமக்கு என்ன வரும் 2 ஸ்கொயர் இருக்கு இங்க 3 நம்ம உள்ள கொண்டு வரோம் என்ன வரும் 2 into 3 மாறிடுமா. ஏனா பவருக்கு மேல ஒரு பவர் நாம என்ன பண்ணிக்கணும் பவரை மல்டிபிள் பண்ணிக்கணும். சோ 2 3 சார் நமக்கு என்னது 6 into 7 power 3 into 3 power 3.
இப்போ புரிஞ்சா என்ன பண்ணோம், நம்ம கியூப் அந்த பவர் 3 நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்க இங்கே 7 பவர் 3 இருக்குது, இங்கே 7 பவர் 3 இருக்குது. ஸோ நம்ம மேலே டிவைடில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பவரை மைனஸ் பண்ணுவோம். 3 மைனஸ் 3னா நமக்கு 0 ஆயிரும். ஸோ எனிதிங் பவர் 0 நம்ம 1 ஆயிரும். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 7 பவர் 3 இருக்குது, இங்கே 7 பவர் 3 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 2 இருக்குது. ஸோ 2 நம்ம என்ன பண்ணிப்போம், மல்டிப்ளை பண்ணும். மல்டிபிள் பண்ணால் 3 பவர் 4 into 2 power 5. ஸோ டிவைடட் பை இங்கே இருக்குது 2 power 6 into 3 power 3. பாருங்க இங்கே பேஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ண பாருங்க. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. டிவைடில் இருக்கும்போது நம்ம பவர் என்ன பண்ணுவோம், பவர் என்ன பண்ணுவோம், பேஸ் ஒரே மாதிரி இருந்து பவர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 4 minus 3 into இங்கே 2 power 5 minus 6. ஸோ 5 தான் மேலே இருக்குது. ஸோ 5 தான் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ minus 6. ஸோ 4லேருந்து 3 போச்சு நமக்கு என்னது 1. ஸோ 3 power 1 into 2 power minus 1. ஸோ 3 இந்த 2 power minus 1 எப்படி மாற்றிடலாம், 1/2. 1/2. ஸோ 1 3 is 3 divided by 2. அப்போ நமக்கு இதோட ஆன்சர் என்ன பாருங்க, 3/2. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது 3/2. ஓகே மேம். நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் கொஸ்டின். 2 power 8 into 2187 divided by 3 power 5 into 32. பாருங்க என்ன இருக்கு, 2 power 5 into 2187 divided by 3 power 5 3 power 5 into 32. சரி பாருங்க இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 2 power 5 இருக்கு. இங்க அடுத்து நம்ம 2187 இருக்கு. நம்ம இது பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2187. சரி இது பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட் டேபிள் கேன்சல் ஆகும். சரி பண்ணா பாருங்க 7 3s are 21, ரிமைனிங் 0. 8 இருக்கு. 8ல பாத்தீங்கன்னா 3 2 டைம்ஸ் வரும். ஸோ 2 3s are 6, ரிமைனிங் 2 27. ஸோ 9 3s are 27. ஸோ மறுபடியும் தேர்ட் டேபிளில் பண்ணால் 80 81 தானே, 72 இங்கே 7ல பண்ணோம்னா சாரி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம 7ல பண்ணும்போது 7 2 3s are 6, ரிமைனிங் 1 2 12னா நமக்கு 4 3s are 12. 9ல பார்த்தீங்கன்னா 3 3s are நமக்கு 9. ஸோ மறுபடியும் 3 டேபிளில் பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 8 3s are 24, 3 1 3 is 3. மறுபடியும் தேர்ட் டேபிளில் பண்ணோம்னா 27, மறுபடியும் தேர்ட் டேபிளில் பண்ணோம்னா 9, மறுபடியும் தேர்ட் டேபிளில் பண்ணால் 3 1. அப்போ பாருங்க 3 into 3 into அப்படி நமக்கு வந்து மொத்தம் 3 வந்து 7 டைம்ஸ் வருது. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், 2 power 5 into 3 power எத்தனை டைம் 7 டைம்ஸ் எழுதலாம். 3 பவர்ல என்ன எழுதணும், 7 எழுதணும். ஸோ 3 power 7 சார் டிவைட் சொல்லுங்க மேம். சார் 2 power 8ங்க சார். 8 3 729 240. இங்கே சார் சம்ல 2 சார் power 5 போட்டுருக்கு இல்ல சார், அங்க 2 power 8 வரணும் சார். ஓ ஓகே டினாமினேட்டர்ல சார். ஓகே மேம். So, 2 power 8 into 3 power 7 divided by இங்க நமக்கு என்ன 2 power 8 ஓகே. பாருங்க இங்க 3 power 5 இருக்கு. ஸோ 32 நம்ம 2 power எழுதலாமா, பாருங்க 32னா செகண்ட் டேபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 16 2s are 32. மறுபடியும் செகண்ட் டேபிள் பண்ணா 8 2 power 8 சார். 2 power 5. 2 power 5 பாருங்க 1 பட் for 2 வந்து பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் வருது. ஸோ 5 டைம்ஸ் நமக்கு என்னது 2 power 5. ஸோ பாருங்க டிவைட்ல இருக்கும்போது நமக்கு பாருங்க பேஸ் சேமா இருக்கு, பவர் வேற வேற மாதிரி இருக்கு. டிவைட்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கழிச்சுப்போம். பாருங்க 8 minus 5 into பாருங்க இங்க 3 power 7 minus 5. ஸோ 8 5 போயிடுச்சுனா 2 power 3. 2 power 3 into 3 power 2. பாருங்க 2 நம்ம கியூப் பண்ணா கிடைக்கும் நமக்கு 8 3s ஸ்கொயர் பண்ணா 9. ஸோ 8 9s are 72. ஸோ அதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 72. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸுக்கு தீர்வு காண்க. சரி 7ல ஃபர்ஸ்ட் ஒன் 2 power 2x minus 1 divided by 2 power x plus 2 is equal to 4. ஸோ இங்க தனியாக போட்டோம் பாருங்க 2 power 2x minus 1 divided by 2 power x plus 2 is equal to 4. சரி இங்க பாருங்க நமக்கு பேஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவலா இருக்கு. சோ பவர் வேற மாதிரி டிவைட்ல நாம என்ன பண்ணிப்போம், மைனஸ் பண்ணுவோம். அப்ப 2 பவர் 2x minus 1 இங்க பாருங்க மைனஸ் நம்ம காமனா போட்டுக்கணும். போட்டுட்டு x plus 2 இருக்கு. சோ நான் x plus 2 எழுதிக்கிறோம். இந்த 4 நம்ம எழுதிக்கலாம்.
4 விட்டு இங்க வந்து நமக்கு 2 நம்ம 2 பவர்ல எழுதலாமா 4. சோ பாருங்க 2 ஸ்கொயர். சோ நமக்கு பேஸ் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. சோ நம்ம பவர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் பாருங்க. அப்ப 2 பவர் x minus 1 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் என்ன மாறிடும் minus x minus into plus மறுபடியும் minus, so minus 2 is equal to 2 power 2. பாருங்க 2 power x ல ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்கும் 2 ஸ்கொயர் அந்த 2 தான் பவர் ஈக்குவல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் 2 தான் கிடைக்கும் பவர் 2 தான் 2 power x போச்சுனா x minus 1 minus 2 minus 3 very good. next பாருங்க 2 இந்த minus 3 ஈக்குவல் கன்சிடர் பண்ணா என்ன மாறும் plus plus ஆ மாறும். so 2 plus 3 அப்ப x ஓட வேல்யூ என்னது 5 2 plus 3 னா 5. so x ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 5. so இங்க x ஓட நமக்கு வேல்யூ என்ன 5. ஓகேவா next question பாருங்க 5 power 5 into 5 power minus 4 into 5 power x divided by 5 power 12 is equal to 5 power minus 5. so பாருங்க இந்த சமம் ஈஸியா போடலாம். பாருங்க பவர் பேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. சோ எல்லாமே மல்டிபிள் பவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிபிள் இருக்கும்போது பவர் வேற வேற மாதிரி பேஸ் ஒரே மாதிரி பவர் வேற மாதிரி மல்டிபிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாமா. சோ 5 பவர் minus 4 plus x. so டிவைட்ல பாருங்க 5 power minus 12 இருக்கு. அந்த 12 மேல பாருங்க 12 இருக்குமா வேகமா போயிட்டு இருக்கு சமயம். நம்ம ஏதாவது டவுட்டா கவனிங்க பாருங்க 5 power 5 minus 4 plus x இருக்கு. கீழ வந்து டிவைட்ல 5 power 12 இருக்கு. சோ நம்ம டிவைட்ல இருக்கும்போது என்ன பண்ணிப்போம் மைனஸ் பண்ணிப்போம். சோ minus 12 புரிஞ்சா எப்படி இருக்கு புரிஞ்சிருக்கா மேல மல்டிபிள் தான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் கீழ வந்து டிவைட்ல இருக்க அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம். சோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 5 பவர் minus 5. சோ தனியா எழுதிக்கலாம் பாருங்க 5 பவர் 5 minus 4 plus x minus 12 is equal to 5 பவர் minus 5. சோ நம்ம பேஸ் ஒரே மாதிரி இருக்காம பவர் என்ன பண்ணிக்கலாம் சமப்படுத்திக்கலாம் பாருங்க. பண்ணனும்னா எனக்கு 5 minus 4 plus x minus 12 is equal to minus 5. சோ 5 ல இருந்து 4 போயிடுச்சுனா மீனிங் நமக்கு என்னது 1 sir 1 ல இருந்து minus 12 ல இருந்து 1 போயிடுச்சுனா minus 11 minus 11 is equal to minus 5. சோ minus 11 equal to அந்த சைடு போகும்போது நமக்கு என்னவா மாறும் 11 sir பிளஸ் ஆ மாறிக்கும். சோ plus 11 அப்ப 11 ல இருந்து 5 போயிடுச்சுனா 11 ல இருந்து 5 போயிடுச்சு என்னது சொல்லுங்க plus 6 6 அப்ப x is equal to 6. அப்ப x ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 6. 6 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அடுக்குகளை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்ய. சோ நமக்கு இங்க என்ன இருக்கு 6054.321 6054.321. சோ இது என்ன பண்ணா அடுக்குகளை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்யணும். சோ இது எப்படி பண்ணனும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க 4ங்க எந்த பிளேஸ்ல இருக்கு 4ங்க எந்த பிளேஸ்ல இருக்கு அதோட இடம் 1 ஸ்பேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் 5 பாருங்க 10s 100s 1000. சோ இது எப்படி எல்லாம் 6 into 1000 எழுதலாமா பாருங்க 6 into 1000 plus 0 into 200 plus 5 into 5 10 10 plus 4 into 1 ஓகேவா. சோ பாருங்க அதுக்கு அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் இது நமக்கு 10th பிளேஸ் இருக்கு 100th பிளேஸ் 1000th பிளேஸ். சோ இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இத மட்டும் முடிச்சறேன் பாருங்க. இந்த 1000 நம்ம எப்படி எழுதலாம் 10 பவர் எழுத முடியுமா 1000 10 power 3 sir அப்ப 6 into 10 power 3 plus இங்க வந்து நம்ம 0 இருக்கணும் இத விட்டுறலாம். நெக்ஸ்ட் பாருங்க 5 into 10 power 1 10 power 1 plus இங்க என்ன இருக்கு 4 இருக்கு 4 into 1 plus நெக்ஸ்ட் பாருங்க இது நமக்கு 10th பிளேஸ் இருக்கும்போது இங்க பாருங்க 10 cube 10 power 1 இங்க பாத்தீங்கன்னா இந்த 1 எப்படி வந்திருக்கும் 10 power 0 0 அதான் நமக்கு என்னன்னா இங்க 1 நம்ம எழுதி இருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் நமக்கு 10 power minus 1 minus 2 minus 3 போவோம். சோ பிளேஸ் கரெக்ட்டா இருக்கணும். அதாவது 10th பிளேஸ்ல இருக்கணும் 100 பிளேஸ் 1000 பிளேஸ் கரெக்ட்டா நம்ம எழுதிக்கலாம் பாருங்க 3 இருக்கு. சோ 3 power சோ 3 into 10 power minus 1 புரியுதா மேம் இது எப்படி புரியுதா அந்த 10 power minus 1 1/10 ன்னு எழுதுவோம். சோ இது மேல கூட 10 power minus 1 ஆ வரும். இதான் என்ன 10 இல் 1 ஆகும் மேடம். அதாவது 10th பிளேஸ்ல இருக்கனால 10 power minus 1 நெக்ஸ்ட் பாருங்க 2 into 10 power minus 2 நெக்ஸ்ட் பாருங்க plus into 10 power minus 1 into 10 power minus 3 சோ அப்படியே நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் பாருங்க 3 into 10 power minus 1 plus 2 into 10 power minus 2 plus
1 into 10 power minus 3. ஸோ இதான் நமக்கு என்னன்னா விரிவாக்கம் பண்ணி எழுதுறது. ஸோ இது பாருங்கள் மொத்தம் நமக்கு இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வருதுன்னு பாருங்க. 4 digit. 4 டிஜிட் வந்து அதில் 1 மைனஸ் பண்ணிக்கோங்க, அதான் நமக்கு பவரில் வரும். ஸோ 10 power 3லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 3 2 வந்து இந்த 2 இடத்துல 0 இருக்கலாம், அதை விட்டுறோம். 3 2 1 இது நமக்கு 0 இருக்கு தெரியும். 0க்கு அப்புறம் -1 -2 -3. ஸோ இங்கே இடையில ஏதோ 0 இருந்ததுன்னா அந்த வேல்யூ நம்ம விட்டுட்டு நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பாருங்க 6 into 10 power 3 plus 5 into 10 power 1 plus 4 into 1 plus 3 into 10 power -1 plus 2 into 10 power -2 plus 1 into 10 power -3. இதான் நமக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். 897.14. 897.14. ஸோ இது ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 8 into 8 into 100. 100 நம்ம என்ன எப்படி எழுதிக்கலாம்? 10 power 2. மொத்தம் 3 டிஜிட் இருக்கு. ஸோ 3 டிஜிட்னா அது 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 3 minus 1 2. ஸோ ஃபர்ஸ்ட் இது நமக்கு என்னது 2ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 10 power 2 plus 9 into 10 power 1. 10 power 1 plus 7 into 1. 7 into 1. Next plus 1 into 10 inverse 1. 10 inverse plus 9 into 10 inverse 2. 10 power -2. ஓகேவா? பாருங்க 9 into 10 power -2 இதான் நமக்கு என்னது ஆன்சர். ஓகேவா? Yes, ஸோ ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் பாருங்க ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் 2.5 into 10 power -11. ஸோ 2.5 into 10 power -11 மீட்டர் இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இது என்ன ஆன்சர், இது என்ன ஆன்சர் கொடுத்தோம் புக் பேக்கை செக் பண்ணுங்க. சும்மா இதில் மாற்றிருக்காங்க, டெசிமல் நம்பரை மாற்றிருக்காங்க பாருங்க. ஸோ இது என்னன்னா 0.000 வரும். நம்ம புக்கில் தான் கொஞ்சம் செக் பண்ணுங்க மேம் ஆன்சர் என்ன. நம்ம ஓகே இதுலேயே பார்த்துக்கலாம் என்ன மாடல் எப்படி எழுதியிருக்காங்க. சார் டெசிமல்ல தான் சார் எழுதிருக்காங்க. சரி ஓகே. அப்ப பாருங்க இந்த 10 power -11 நம்ம உள்ள கொண்டு போயிடலாம். தேர்ட் क्वेश्चन பாருங்க 10 power -11 இருக்கு. அப்ப இந்த டெசிமல் என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு தள்ளிட்டே போவோமா? எஸ் சார். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க தள்ளமா நமக்கு என்ன மாறிடும்? இங்க 10 power -10 ஆ மாறிடும். அப்புறம் மொத்தம் நமக்கு எத்தனை ஜீரோ வரணும்? 10 ஜீரோ வரணும். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 2 இருக்கு பாருங்க 2 5. இது நமக்கு என்னது? ஹைட்ரஜன் அணுவின் ஆரம் 2.5 into 10 power -11 ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெசிமல் நம்பரை மாற்றும்போது நமக்கு இதாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 0.0000000 சொல்லி 10 ஜீரோ போட்டு அதுக்கு லாஸ்ட்டாக 25. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுவோம். ஸோ அன்னைக்கே சொன்னேன் நம்ம இந்த மாதிரி அறிவியல் குறியீடு எழுதும் போது என்னன்னா நமக்கு புக்கில் இருக்க எல்லா ஆன்சருமே எப்படி கொடுக்கணும்னா சிங்கிள், அதாவது சிங்கிள் டிஜிட்க்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றுங்க பார்க்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கொண்டு வருவோம். ஸோ லெட்ஸ் தரமா நமக்கு என்ன ப்ளஸில் வரும். ஸோ 10 பவர் +ல வரணும். ஸோ பாருங்க இங்கேருந்து தலைமை 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ பாருங்க அப்போ 4 into 4.678 into 10 power +11. 10 to the power 11. ஓகேவா? ஸோ 10 to the power +11. ஸோ பாருங்க 4.678 into 10 power 11. ஸோ ஒன்றுமே நம்பர் பெருசாக பார்த்தாலே நம்பர் நம்ம பெருசாகும்போது நம்ம பவரில் தான் பவர் வந்து +ல வரும்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இங்கே பாருங்க இங்கே டெசிமலில் வருது. ஸோ இந்த டெசிமல் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிங்கிள் டிஜிட் கொண்டு வரணும். பாருங்க இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 1.972 வரணும். பாருங்க மாற்றலாம். 10 to the power -9. -6 பாருங்க 1 9 சார் 9 நம்ம ஃபுல்லா பார்க்கணும். நான் என்ன சொன்னேன் சிங்கிள் டிஜிட், அதாவது நம்ம டெசிமலுக்கு முன்னாடி சிங்கிள் டிஜிட்டுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லா கொண்டு போக வேணாம். ஃபுல்லா கொண்டு வந்து நீங்க சொல்றது ரைட். அதாவது 1972 into 10 power -9 ரைட்டு. இங்க நம்ம பாருங்க இந்த சிங்கிள் டிஜிட் கொண்டு வந்து 1 பாயிண்ட்ல நம்ம ஆன்சர் சொல்லுங்க. ஸோ 1 2 3 4 5 6. அப்போ நமக்கு என்ன வரும்? 10 power -6. நம்ம புக் ஆன்சர் எல்லாமே எக்ஸாம்பிள் சம் எக்ஸைஸ் சம் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சிங்கிள் டிஜிட் வர மாதிரி கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்னன்னா எக்ஸாம் எழுதும் போது நமக்கு ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் எப்படி கொடுத்தாங்க? அதாவது 1972 கொடுத்தாங்கன்னா நமக்கு இதான் ஆன்சர் ரைட். அதாவது 109 சரி 1972 into 10 power -9 தான் நமக்கு என்னது ஆன்சர் கரெக்ட். நமக்கு எல்லா புக் ஆன்சர் என்ன சிங்கிள் டிஜிட் கொடுத்துருக்காங்க. நான் அன்னைக்கே சொன்னேன். ஸோ என்ன பாருங்க 10 power -6. ஸோ 1.972 into 10 power -6. ஓகே மேம்? ஓகே சார். நெக்ஸ்ட் பாருங்க இது நம்ம சிங்கிள் டிஜிட் இதெல்லாம் பாருங்க என்ன பண்ணுவோம்? இங்க லெஃப்ட் சைடில் கொண்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும்? பவர் +ல வரும். ஸோ அப்போ பாருங்க 1 2 3. அப்போ 1.642 398 வரும். இன்டூ 10 பவர்ல என்ன வரும்? 3 டிஜிட் தள்ளி போறோம். நமக்கு என்ன வரும்? 10 பவர் 3. ஓகே. அப்ப நம்ம என்ன ஆன்சர்னா 1.642 398 into 10 power 3.
நெக்ஸ்ட் 4th क्वेश्चन ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். பூமியின் கன அளவு சுமார் ஒரு பெரிய நம்பர் இருக்கு. ஸோ 1,083,000,000,000 இருக்கு. ஸோ இது நம்ம சிங்கிள் டிஜிட் எழுதலாம். எப்படி எழுதலாம் சொல்லுங்க. நீ நம்ம இங்கேருந்து கொண்டு போவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப பாருங்க 1 பாயிண்ட் இங்க 0.083 into 10 power 12. ஓகே மொத்தம் என்ன 12 இதுல நம்ம 12 இருக்கும். ஸோ 1.083 into 10 to the power of 12. பாருங்க 333. ஓகே என்ன 10 பவர் 12. ஓகே மேம் நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க. நீ ஒரு வாளியில் தூசு துகள்களை கொண்டு நிரப்பினால் பூமியின் முழு பகுதியில் வாளியில் உள்ள தூசு துகளின் எடையானது 0.00 கிலோகிராம் ஆக இருக்கும். சரி நம்ம என்ன பண்ணலாம் சயின்டிபிக் இதுல சயின்டிபிக் சிம்பிள் எப்படி எழுதலாம் சொல்லுங்க. அறிவியல் குறியீட்டில் எப்படி எழுத முடியும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வரணும் 1 பாயிண்ட்ல வரணும். சோ பாருங்க 1.6 எழுதிக்கலாம். இன்டு ரைட் சைடுல நமக்கு என்ன 10 to the power மைனஸ்ல வரும். பாருங்க என்ன வரும் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 ஆமா சார். ஓகே 1.6 into 10 power minus 24. சோ நான் எழுதலாம் அறிவியல் குறியீடுல நமக்கு என்ன எழுத முடியும் 1.6 into 10 power minus 24. ஓகே மேம் இதுல மேல இந்த எக்ஸர்சைஸ்ல ஏதாவது உங்களுக்கு சம் டவுட் இருக்கா? நம்ம எக்ஸர்சைஸ் முடிஞ்சது. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் 1 மார்க் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க -4 ஹோல் பவர் -1 உடன் எந்த எண்ணை பெருக்கினால் பெருக்கலானது 10 power -1 ஆகும். ஸோ என்ன ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் நமக்கு இதை பெருக்கும் போது 10 power -1 கிடைக்கணும். ஸோ தெரியாது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இன்டூ -4 ஹோல் பவர் -1 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 10 power -1 இருக்கு. ஸோ இந்த -1 நம்ம என்ன ப்ளஸ்ஸாக மாற்றம் என்ன பண்ணுவோம் கீழே கொண்டு போயிருமா. ஸோ 1 டிவைடட் பை -4 இஸ் ஈக்குவல் டு இந்த 10 power -1 நமக்கு என்ன வரும் 1/10 மாறிடும். பாருங்க நமக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த 1/-4 நமக்கு என்ன மல்டிபிள் இருக்கு. ஸோ இந்த சைடு நமக்கு என்னவா மாறிடும் இந்த ரெசிப்ரோக்கல் மாத்தி எழுதுவோமா. சோ பாருங்க 1/10 இந்த -4 இங்க வரும்போது என்ன மேல வந்துரும். சோ இன்டு -4 கேன்சல் பண்ணா பாருங்க 2 2s are 4 5 2s are 10 அப்ப -2/5. அப்ப நமக்கு என்ன எந்த நம்பர் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வரும் -2/5. சோ ஆப்ஷன் B is the answer. நெக்ஸ்ட் 12th சம் பாருங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். பேஸ் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப பவர் என்ன பண்ணிக்கலாம் 1/32 -32 -2 பவர் நம்ம ஆட் பண்ணும்போது -3 -2 நமக்கு என்ன கிடைக்கும் -5 கிடைக்கும். சோ அப்ப கீழ இருந்தா 2 power 5 மாறிடும். -2 ஹோல் பவர் 5 மாறிடும். சோ -1/32 -1/32 சரியா போச்சு. -1/32 சோ ஆப்ஷன் ஏன்னா 2 நம்ம 5 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 32 கிடைக்கும். -1/32. நெக்ஸ்ட் பாருங்க 13th क्वेश्चन எது சரியில்லைன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நம்ம பாக்கும்போது நம்ம எல்லா ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க -1 டிவைடட் பை 4 ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கு. சோ -1 நம்ம ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் +1 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 8 16 கிடைக்கும். சோ நம்ம 16 என்னன்னா 4 ஸ்கொயர் எழுதலாமா. சோ பாருங்க 16 எப்படினா 4 ஸ்கொயர் எழுதலாம். இந்த 4 ஸ்கொயர் மேல போறதுக்கு என்னவா மாறும் 4 power -2 மாறிடுமா. 1 கரெக்ட். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா இது நமக்கு கரெக்ட். சோ 4 power -2 இருக்கு. நமக்கு ஈக்குவல் டு இதுல 4 power -2 இருக்கு. சோ இது நமக்கு ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. சோ அப்ப இது நமக்கு வராது. ஏன்னா எது சரியில்லைன்னு கேக்குறாங்க. சோ அப்ப இது ஃபர்ஸ்ட் நமக்கு வராது. செகண்ட் ஒன் பாருங்க -1 டிவைடட் பை 4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஹோல் பவர் 4 ன்னு இருக்கு. சரி பாருங்க -1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் +1 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 16 செகண்ட் டேபிள் நம்ம எழுதலாமா. எப்படி எழுத முடியும் 1/2 பவர் 4 எழுதலாமா. சோ நமக்கு இங்க 1/4 நாலும் 1 தான் 1 நாலும் 1 தான். சோ அப்ப 1/2 ஹோல் பவர் 4 ன்னு காமனா வெளிய எடுத்துக்கலாம். அப்ப இதுவும் நமக்கு எப்படி தான் ஈக்குவலா தான் இருக்கு. சோ அப்ப நமக்கு இதுவும் கரெக்ட் தான். சோ இது நமக்கு என்னது ஆன்சர் இருக்காது. சோ இது நமக்கு என்னது ராங். நெக்ஸ்ட் பாருங்க -1 டிவைடட் பை 4 ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கு. சோ -1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் இதுவும் கரெக்ட் தான். 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 16 கிடைக்கும். சோ 16 மேல வரும்போது 16 பவர் 1 க்கு அர்த்தமா. சோ 16 மேல நமக்கு எப்படி மாறும் 16 பவர் -1 மாறிடும். சோ இதுவும் நமக்கு சரிதான். சோ இது ஆப்ஷன் கிடையாது. கண்டிப்பா நமக்கு இதெல்லாம் ஆன்சரா இருக்கணும். சோ இத செக் பண்ணிடலாம் பாருங்க.
இங்கே பாருங்கன்னா மைனஸ் நமக்கு வெளியே இருக்குது. ஸோ மைனஸ் நமக்கு ப்ராக்கெட்குள்ளே இல்லை. என்ன பாருங்கள், ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். மைனஸ் நமக்கு வெளியே இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 16 வரும். ஸோ 16 மேலே வரும்போது 16 பவர் மைனஸ் 1 இருக்கும். ஆனால் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 16 பவர் மைனஸ் 1. ஆனால் இங்கே ஈக்குவல் 16 பவர் மைனஸ் 1 கொடுக்கும். அப்போ இதுதான் நமக்கு தவறு. ஸோ இது மட்டும் நமக்கு சரியில்லை. ஸோ நமக்கு என்னன்னா எது சரியில்லைன்னு கேட்டால் நமக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் பாருங்க. 10 பவர் x divided by 10 பவர் minus 3 is equal to 10 பவர் 9 எனில் x ஆனது டேஷ் ஆகும். 6 ஆன்சர். 6 ஏனா இங்க பாருங்க, இங்க மைனஸ் மேல போச்சுனா பிளஸ். இப்படியும் போடலாம். இல்ல நீங்க இந்த டேட்டா இந்த சைடு கொண்டு வந்து கூட போடலாம். பாருங்க 10 பவர் x, இந்த 10 பவர் minus 3 இங்க டிவைட்ல இருக்கும்போது மேல தான் மல்டிபிளா மாறிடுமா? சோ 10 பவர் 9 10 பவர் minus 3. சோ நமக்கு x தான் வேணும். அதனால 9 minus 3 நமக்கு என்ன ஆன்சர்? 6. அப்ப x is equal to 6. So option C is the answer. Next 15th answer சொல்லுங்க. 2.02 எழுதுங்க. எதமோ எத்தனை டெசிமல் தள்ளி வைக்கணும்? 1 digit sir. 9 ஆ? option last sir. minus 10. 0.02 minus 10. Okay. 5 6 7 8 9 10. என்னன்னா நம்ம 10 வருது. So 2.02 into 10 to the power of minus 10. So option D is the answer. ஓகே, சோ நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அறிவியல் குறியீடும் அதே மாதிரி இந்த அடுக்கு விதிகளும் பார்த்திருக்கோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 1.7 நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த 1.7 பாத்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் என்ன நடத்தணுமோ அதுல இருக்க எல்லா சம்ஸ்க்கும் நம்ம கன்சாலிடேட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சம்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்டா கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ்ல நிறைய क्वेश्चंस கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த 8 சம், 9 சம், சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 14 சம் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்ட क्वेश्चन 2022ல கேட்ட क्वेश्चन. இந்த p + 2q = 18 மற்றும் pq = 40 எனில் 2/p + 1/qங்கிறது இந்த क्वेश्चन ஒரு பேட்ச்ல மேக்ஸ்ல கேட்டிருந்தாங்க 2022ல டெட் 1 ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த 18th क्वेश्चन இது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த क्वेश्चन நல்லா பாத்துக்கோங்க. அது இல்லாம இந்த எக்ஸர்சைஸ் நல்லா வொர்க் அவுட் பண்ணிருங்க. ஓகேவா? சோ गाइस நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏதோ டவுட் இருந்தா கேக்கலாம். என்ன கிளாஸ் சொல்லுங்க மேம். 1.7 புரியல மேம். என்ன மேம் புரியல? நீங்க எடுக்க மாட்டீங்களா? ஹோம்வொர்க் கொடுக்குறீங்களா? மேம் பேசுறது கொஞ்சம் சரியா கேட்க மேம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேம், மைக் பக்கத்துல வச்சு. 1.7 நீங்க எடுக்கிறீங்களா சார்? எடுப்பீங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல? 1.7 எடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமா சார், அதான் கேக்குறாங்க. எடுக்க மாட்டீங்க 1.7 மேம். நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணுங்க. இந்த ஃபுல் சம் எல்லாமே ஹோம்வொர்க் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு சம் நான் வொர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன். ஓகேவா? நம்ம என்னமே ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே பார்த்து லாஸ்ட் எக்ஸர்சைஸ் மட்டும் என்னன்னா எல்லா சம் கன்சல்ட் பண்ணி கொடுப்பாங்க. அத நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படிங்கறத கொடுக்கலாம். நீங்க ஒரு டைம் வொர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். சோ அதனால தான் அந்த லாஸ்ட் எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க நம்ம மெசேஜ் பண்ணுங்க, நம்ம போட்டுறலாம். ஓகேவா? சரி, அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்களுக்கு நடத்தி விட்டுறேன். சரி பாருங்க, இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 4 சம்ஸ் சொன்னல, இது மட்டும் நம்ம ப்ரீவியஸா கேட்டனால இந்த क्वेश्चंस பண்ண உங்களுக்கு நான் முடிச்சிடுறேன். மீதி இருக்க சம்லாம் நீங்க ஹோம்வொர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन அந்த 8th क्वेश्चन பாருங்க. கியூப் ரூட் ஆஃப், இந்த क्वेश्चन கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சோ இத கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் எனக்கு 1906624 இருக்கு பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் நம்ம அப்படியே சம் மட்டும் சொல்லுங்க. அப்படியே சம் மட்டும். கியூப் ரூட் ஆஃப் 190 6624 அவ்வளவுதானா? 1906624 into cube root of x. கியூப் வரலைங்க சார், வெறும் x. root x. Okay. So square root of x is equal to 3100. Okay. பாருங்க, இங்க நம்ம பண்ணனா இப்ப 3100 இங்க இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கியூப் ரூட்ல இருக்கு. சோ நம்ம என்னன்னா இது ஃபர்ஸ்ட் இது கனமும் என்ன கண்டுபிடிச்சு எழுதிடலாம் பாருங்க. prime factorization பண்ணலாம். சோ 1906624. சோ செகண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பண்ணலாம். பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. 9 2s are 18. சோ ரிமைனிங் 1 இருக்கும். 1 zeros நமக்கு என்னது 10 is 5 2s are 10. 6ல பாத்தீங்கன்னா 3 2s are 6, 3 2s are 6. இங்க 1 2 is 2, 2 2s are 4. மறுபடியும் செகண்ட் டேபிள்ல பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. 4 2s are 8, ரிமைனிங் 1 5 15 னா 7 2s are 14, ரிமைனிங் 1 13. சோ 6 2s are 12, ரிமைனிங் 1 13. சோ மறுபடியும் 6 2s are 12.
ரிமைனிங் 1னா 11 ஸோ 5 2s are 10 ரிமைனிங் 1 2னா 6 டைம்ஸ் மறுபடியும் இது ஒரு ஈவன் நம்பர்னால செகண்ட் டேபிள்லேயே பண்ணலாம் பாருங்க 2 2s are 4 ரிமைனிங் 0 3 2s are 6 ரிமைனிங் 1 16னா 8 2s are 16 ரிமைனிங் 1னா சரி ரிமைனிங் எதுவுமே இல்லை 0 மறுபடியும் என்ன 6 இருக்கு சரியா போச்சா 16 8 2s are 16 மறுபடியும் பாருங்க 3 2s are 6 5 இருக்கு முன்னாடி ரிமைனிங் இங்க 0 அப்ப அடுத்து 5 இருக்கு சோ 2 2s are 4 ரிமைனிங் 1 16னா 8 டைம்ஸ் மறுபடியும் என்ன பண்ணலாம் செகண்ட் டேபிள்ல பண்ணலாம் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்க 23 ல பாத்தீங்கன்னா 1 2 is 2 3 ல பாத்தீங்கன்னா 1 2 is 2 ரிமைனிங் 1 18னா 9 டைம்ஸ் 3 1 டைம்ஸ் 12 னா 6 டைம்ஸ் 8 னா 4 டைம்ஸ் நம்ம ஏதோ மிஸ்டேக் இருந்தா அப்படியே கொஞ்சம் இடையில ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க மேம் கொஞ்சம் பாருங்க ஓகே ஓகே மறுபடியும் செகண்ட் டேபிள்ல பண்ணலாம் பண்ணோம்னா பாருங்க 11ல வந்து 5 டைம்ஸ் சோ 5 2s are 10 ரிமைனிங் 1 19 னா 9 2s are 18 ரிமைனிங் 1 11 சோ 5 2s are 10 ரிமைனிங் 1 16 னா 8 டைம்ஸ் லாஸ்ட் 4 க்கு 2 டைம்ஸ் மறுபடியும் செகண்ட் டேபிள்லே பண்ணலாம் ஏனா ஈவன் நம்பர்னால பாருங்க 2 2s are 4 ரிமைனிங் 1 19 னா 9 2s are 18 ரிமைனிங் 1 5 னா 15 னா பாருங்க 7 2s are 14 ரிமைனிங் 1 18 னா 9 2s are 18 ரிமைனிங் 1 சார் இந்த 2 டேபிள் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் சார் ட்ரூத் டேபிள் வந்து 7 டைம்ஸ் வருது சார் அது என்ன மேம் இங்க மேல போட்டுருக்கீங்கல்ல ஆமா மேம் 5 9 5 8 7 வரணும் 2 இல்ல ஏன்னா 14 இல்லையா 14 வந்து 7 டைம்ஸ் வரும் ஓகே 7 ல போட்டுருக்கு 7 2s are 14 ரிமைனிங் சார் அப்படியே செக் பண்ணுங்க சார் அதுக்கு மேல உள்ளதுல வந்து சார் அதுக்கு மேல லாஸ்ட்ல 4 இருக்கு இல்லையா 1 2s are 2 வரும் 6 4 வராது கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுங்க சார் அதுதான் அந்த லைன் தான் 7 சொல்றீங்க ஆமா சார் செக் 5 2s are 10 ரிமைனிங் 1 19 னா 9 2s are 18 ரிமைனிங் 1 11 னா 5 2s are 10 ரிமைனிங் 1 16 8 டைம்ஸ் அதுக்கு மேல அதுக்கு மேல மேம் இதோ இல்ல இல்ல அந்த இங்க வந்து 28 வராது சார் 48 அது 1 2s are 2 2 2s are 2 சார் கீழ வாங்க 11 அதுல பாருங்க சார் கரெக்ட் சார் அத வந்து 2 2 சார் 74 வரணும் நீங்க 64 போட்டுருக்கீங்க சார் 24 போடுங்க இல்ல இல்ல ஓரே 2 மீதம் 12 6 164 வரணும் மேம் இந்த 23 ல பாத்தீங்கன்னா 1 டைம் ரிமைனிங் 1 ஓ இங்க 6 வரணும் மேம் ஓகே ஓகே 20 1 2 is 2 ரிமைனிங் இல்ல இங்க 3 தான் இருக்கு சரியா போச்சு 3 னா 1 2 is 2 ரிமைனிங் 8 9 இங்க 3 இருக்கு 1 டைம் ரிமைனிங் 2 6 இங்க 4 8 இங்க 11 னா 5 2s are 10 ரிமைனிங் 1 19 னா 9 2s are 18 ரிமைனிங் 1 11 னா 5 2s are 10 ரிமைனிங் 1 16 னா 8 2s are 16 இங்க 4 க்கு 2 இங்க 2 2s are 4 ரிமைனிங் 1 19 னா 9 2s are 18 ரிமைனிங் 1 15 னா 7 2s are 14 ரிமைனிங் 1 இருக்கும் 18 9 2s are 18 மேம் ரைட் மேம் ரைட் தான் 29 79 ஒன் ரைட் தான் வருது இது எங்க மிஸ்டேக்ன்றீங்க கரெக்ட்டா சொல்லுங்க இது ஃபுல்லா ரைட் தானே ஃபர்ஸ்ட் இப்போ 9533 1 2 ரைட் நெக்ஸ்ட் இங்க 4 15 7 டைம்ஸ் 1 3 6 டைம்ஸ் 3 6 டைம்ஸ் 5 டைம்ஸ் இது ரைட் இங்க 2 2s are 4 3 to 6 ரிமைனிங் 1 16 னா 8 டைம்ஸ் 6 னா 3 டைம்ஸ் 2 2s are 4 16 னா 8 டைம்ஸ் மேம் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு மேம் ஏதோ நீங்க வொர்க் அவுட் பண்ண இடத்துல எங்க மிஸ்டேக் வருதுன்னு பார்த்து சொல்லுங்க எந்த நம்பர்ல மிஸ்டேக் வருது நம்பர் கரெக்ட்டா சொல்லுங்க 29791 சார் 6656 இன்னொரு முறை செக் பண்ணுங்க சார் தேர்ட் செக் பண்ணுங்க தேர்ட் இங்க சொல்லுங்க 476656 இதான் சொல்றீங்க 224 ரிமைனிங் 0 சோ 7 பாருங்க 7 இருக்கனால 3 2s are 6 ரிமைனிங் 1 இருக்கனால 16 ஆ மாறும் 16 னா 8 2s are 16 ரிமைனிங் 0 சோ 6 இருக்கும்போது 3 2s are 6 ரிமைனிங் 0 தான் சோ 5 ல பார்த்தா 2 2s are 4 ரிமைனிங் 1 16 னா 8 டைம்ஸ் சோ 8 2s are 16 சரியா போச்சுல 2 3 8 3 2 8 மறுபடி பண்ணா 1 1 9 1 6 4 so 5 119 9 2s are 18 ரிமைனிங் 1 5 டைம்ஸ் சோ ஓகே மேம் ரைட்டா தான் வருது பாருங்க சம் ஒர்க் பண்ணா ஏதோ மிஸ்டேக்கான பாத்துக்கலாம் நீங்க 29791 இத வந்து பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்ட क्वेश्चनல நான் பார்த்தனே கொஞ்சம் ஆன்சர் தெரியுது அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு பிரைம்னால கேன்சல் ஆகும் பாத்தீங்கன்னா 31 மட்டும் தான் கேன்சல் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்பர் 2 3 7 11 13 17 19 எதல போட்டாலும் உங்களுக்கு கேன்சல் ஆகாது 23 29 எதல போட்டாலும் கேன்சல் 31 தான் டைரக்ட்டா உங்களுக்கு கேன்சல் ஆகும் சோ பாருங்க இது எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படினா இங்க நமக்கு 3100 இருக்கா சோ 31 இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு கேன்சல் ஆகாம கொடுத்திருப்பாங்க சோ நமக்கு அதனால 31th டேபிள் தான் வரும்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சம்முக்கு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க
ஸோ நம்ம போடும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுத்துரும். அங்கே போயிட்டு நீங்கள் இது யோசிச்சுட்டு உட்காந்து ரொம்ப நமக்கு டைம் எடுத்துரும். ஸோ இந்த சம் ஆல்ரெடி ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் இது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 31 இங்கே வந்து 30 ஈக்குவல் டு 31 இல்லாமல் இது கொஞ்சம் இன்ட்டாக வச்சுட்டு ஸோ நம்ம 31 தான் டிவைட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பாருங்கள் 29791 31 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 29 போகுது. ஸோ 297னா 310 போட்டோம்னா 10 டைம்ஸ் 310 வந்துடும். ஸோ 9 டைம்ஸ் போடலாம். 19 is 9, 9 3s are 27. ஸோ 7 9 போகுது. 79 போனால் 8, 8 7 1. அப்போ 18. அடுத்து பாருங்கள் 9 மட்டும் கீழே வைக்கலாம். அப்போ எத்தனை டைம் போடலாம்? 6 டைம்ஸ் போடலாமா? 6 31s are 186 தானே? ஓகே 186. 1 6 are 6, 3 6 are 18. ரிமைனிங் பாருங்கள் 30 3 1 31. அப்போ 1 டைம் வரும். அப்போ பாருங்கள் 1 டைம் போட்டால் 31, ரிமைனிங் 0. அப்போ பாருங்கள் இங்கே வந்து 31 டேபிளில் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 961. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 31 ஸ்கொயர் பண்ணால் 961 கிடைக்கும். ஸோ 31 into 31னா நமக்கு 961. ஸோ ரிமைனிங் மறுபடியும் கீழே பார்த்து 31 வரும். ஸோ மறுபடியும் 31 பண்ணோம்னா 1 கிடைக்கும். அப்போ பாருங்கள் நம்ம ஃபேக்டர்ஸ் பாருங்கள் 3 2க்கு என்ன பண்ணலாம்? இங்கே என்ன கனமூலம்னால என்ன பண்ணலாம்? 3 2க்கு ஒரு 2 வெளியெடுப்போம். ஸோ அதனால் 3 2க்கு ஒரு 2 வெளியெடுக்கலாம். அதே மாதிரி 3 2க்கு என்ன பண்ணலாம்? ஒரு 2 வெளியெடுக்கலாம். அதே மாதிரி 3 31க்கு என்ன பண்ணலாம்? ஒரு 31 வெளியெடுக்கலாம். நம்ம மேட்ச் கரெக்டாக தான் வருது. இங்கே எதுவுமே மிஸ்டேக் இல்லை. ஸோ பாருங்க நான் தான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், சாரி. ஓகே ஓகே மேம், பரவாயில்ல. பாருங்க நெக்ஸ்ட் இங்கே 2 2 31 இருக்கு. அப்போ நம்ம வெளியெடுத்த பாருங்க இங்கே 2 into 2 into 31. அதாவது கனமூலம் கண்டுபிடிக்கும் நம்ம 2 into 2 into 31 எழுதுறோம். இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 3100 இருக்கா? ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரூட் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோ வேலை கண்டுபிடிச்சா அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க இந்த 2 into 2 into 31 எல்லாமே மல்டிபிள் இருக்கும்போது இங்கே வந்து என்ன மாறும்? எல்லாமே டிவைட் வந்துருமா? ஸோ 2 into 31. 131 is 31. இங்கே 100 வரும். ஸோ 2 2s are 4. 4 நம்ம கேன்சல் பண்ணுவோம். 100 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். ஸோ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. நம்ம எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு என்ன மாறும்? ஸ்கொயராக மாறிடும். நமக்கு ஸ்கொயர் ரூட் ஸ்கொயராக மாறிடும். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 625. ஸோ நமக்கு இது 625 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த இடத்துல அந்த என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 31 மட்டும் கொஞ்சம் இன்ட்டாக வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்டால் நம்ம 31 இன்ட்டாக வச்சு நம்ம 31 டேபிளில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 9 பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான். 2 power m minus 1 plus 2 power m plus 1. ஸோ மைனஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிஷன் டிவிஷன் பிரிச்சு எழுதிக்கலாம். பாருங்க 2 power n 2 power minus 1 எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே இருக்கு 2 power m 2 power 1 எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 power m வெளியே காமனாக வெளியே எடுத்துடலாமா? 2 power m காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது? 2 power minus 1 இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 1/2 எழுதுவோம். ப்ளஸ் இங்கே 2 power 1 இருக்கு. ஸோ 2 power 1 நமக்கு 2 தான் ஆன்சர். பாருங்க அப்போ 2 power m என்ன கேட்குறாங்க? m ஓட மதிப்பு கேட்குறாங்களா? ஸோ இங்கே ஈக்குவல் டு 640 இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 640. ஸோ இப்போ பாருங்க 2 power m 640 is equal to 2 power m. இந்த 2 plus 2 நமக்கு 2 மேலே இருக்குன்னா 4 ஆயிடும். ஸோ 4 plus 1னா 5 5/2. இப்போ எல்சிஎம் என்ன வரும்? 5/2 வருமா? 2 2s are 4 4 plus 1 5. ஸோ 5/2. நெக்ஸ்ட் பாருங்க இந்த 5/2 இங்கே இந்த சைடு வரும்போது என்னவா மாறும்? 2/5. 2/5 மாறும். ஸோ கேன்சல் பண்ண 1 5 is 5. 6ல 1 5 is 5. ரிமைனிங் 1னா 14. 2 5s are 10. ரிமைனிங் 4 0னா 8 times 8. 128 into 2. ஸோ 2 power m. இந்த 128க்கு ப்ரைம் ஃபேக்டர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 64 மறுபடியும் 32. 2ஆல் பண்ணோம்னா 16. 2ஆல் பண்ணால் 8. மறுபடியும் 4. 2ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். மறுபடியும் 2ஆல் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7. ஸோ இது எப்படி தான் 2 power 7 எழுதலாம். இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்கா? அப்போ இது நமக்கு என்ன? 2 power 1. 2 power 7 into 2 power 1 அது எப்படி எழுதுவோம்? 8. 2 power 8 is equal to 2 power m. அப்ப m ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? m is equal to 8. m is equal to 8 கிடைக்கும். சோ m ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு என்னது? 8. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த 14th क्वेश्चन. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். இது என்னன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸாம்ல பாக்கும்போது டக்குன்னு இந்த p q ஓட சப்ஸ்டிட் பண்ணி p ஓட சப்ஸ்டிட் பண்ணி நம்ம p வேல்யூ என்ன q வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு போட்டுட்டு இருப்போம். ஆனா டைரக்டா பாருங்க 2/p + 1/q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ப்ரீவியஸ் இயர் 2022ல ஒரு பேட்ச்ல கேட்ட क्वेश्चन தான். இதுவும் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. அதாவது 2022ல நடந்த டெட் क्वेश्चन பேப்பர்ல இது கேட்ட क्वेश्चन. பாருங்க 2/p + 1/q
க்யூன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? பாருங்கள் பண்ணாங்க என்ன வரும், இந்த க்யூ மேலே கொண்டு வந்துட்டோம்னா 2q வரும் ப்ளஸ் இங்கே p மேலே வந்துடும். இப்போ p q என்ன பண்ணிப்போம், மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ p இன்ட்டு q ஓகேவா, இந்த எல்சிஎம் எடுத்து போடுறது. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மேலே வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். ஸோ பண்ணால் 2q ப்ளஸ் p டிவைட் பை pqன்னு கிடைக்குது. பாருங்கள் இங்கே p ப்ளஸ் 2q. ஸோ மாறி இருந்தாலும் நமக்கு ஆன்சர் ஒன்று தானே, p ப்ளஸ் 2qனால 2q ப்ளஸ் pனால நமக்கு ஒன்று தான். ஸோ அதோட ஆன்சர் நமக்கு என்னது 18. pqோட வேல்யூ நமக்கு என்னது 40. ஸோ கேன்சல் பண்ணால் கிடைக்கும் 9/20 கிடைக்கும். ஸோ மறுபடியும் சால்வ் பண்ண முடியாது, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்க 9/20 ஓகேவா. நம்ம ப்ரீவியஸ் நம்ம அகாடமியில் யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா, இந்த p பார்த்தீங்கன்னா நம்ம p நம்ம கண்டுபிடிக்கணும்னா p இஸ் ஈக்குவல் டு இந்த q வெளியே கொண்டு கீழே கொண்டு 40/q மாறும். இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம p யோட வேல்யூ கண்டுபிடிச்சி q யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதை வந்து கமெண்ட்ல ஒருத்தர் போட்டுருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் எப்படி யோசிக்கிறோமோ அது அப்படி தான் போட முடியும். இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண நமக்கு என்னன்னா டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வரும் ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தோன்னே இங்கே பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு க்யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சி போனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணாமல் கேன்சல் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் நானே இதை மாற்றிக்கிட்டேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க 18th கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 286225. ஸோ என்ன பண்ணலாம், இதுக்கு நீள்வகுத்தின் மூலம் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிடலாம், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2862.25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28.6225 கணக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 286225 ஓகே. ஸோ 286225 இதுக்கு நம்ம லாங் டிவிஷன் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு நம்பர் பிரிச்சுப்போம். பிரிச்சுனா பாருங்க 28 இருக்குது, 28 உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னது 25. 25. அப்போ என்னது 5 5s are 25. ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் 3. அடுத்த நம்பருக்கு இல்லைனா 362 5 2 மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் 10 கிடைக்கும். அப்போ பாருங்க 10 டேஷ் இன்டூ டேஷ், ஏன்னா எதுக்குள்ள வரணும் 362க்குள்ளே வரணும். ஸோ அப்போ என்ன நம்பர் போடலாம், 3 போட்டோம்னா ஒரு 4 போட்டால் தாண்டி 400 வந்துடும். அப்போ 3 போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்க. அப்போ 3 × 3 3 3s are 9. 3 × 0 0 1 3 is 3. அப்போ 309. நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, கிளாஸே முடிய போகுது பாருங்க 309. ஸோ 12 9 2ல் 9 போகுது, 12ல் 9 போனால் என்ன வரும் 3 வரும், 5ல் 0 போனால் 5. ஸோ 53. நெக்ஸ்ட் நம்பர் கீழே என்ன வரும் 25. இங்கே மேலே என்ன பண்ணணும் 3 × 3 போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க 53 2ஆல் மல்டிபிள் என்ன கிடைக்கும் 106. ஓகே 106 டேஷ் இன்டூ டேஷ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா ஒரு 5ல் கடைசியாக 5ல் முடியுது 5325 வரணும், இல்லை அதுக்கு கீழே வரணும். ஸோ பாருங்க அப்போ நம்ம என்னன்னா இங்கே 5ல் முடியுது 5 நம்ம டேட்டா போட்டுக்கலாம். அப்படி வரலைன்னா அது கீழே நம்பர் போடலாம். 5 கூட கண்டிப்பாக வரும், ஏன்னா ஒரு கன்ஃபார்ம் ஒரு என்னன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் இருக்கும் இந்த நம்பர். ஸோ இப்போ 5 5s are 25, ரிமைனிங் 2 6 5s are 30 32 30 + 2 32 0 32 அப்படியே போட்டுக்கலாம். 1 5 is 5. அப்புறங்க 5325 அப்படியே வந்துருச்சு. ஸோ ரெண்டு கழிச்சா நமக்கு 0. அப்போ இங்கேயும் 5 இங்கேயும் 5. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன பாருங்க 535 535 நமக்கு என்னது இது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்ச ஆன்சரு. ஸோ இதை வச்சு இதை போடலாம் பாருங்க, நமக்கு என்ன கிடைச்சா 535 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ரூட் எடுக்கும் போது பாருங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, அதாவது நமக்கு 2 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் வெளியே எடுப்போம். அப்போ பாருங்க 535 எப்படி எழுதலாம் சொல்லுங்க, 535 இங்கே பாயிண்ட், அதாவது 2 டிஜிட்டை பிரிச்சு எழுதும் போது எந்த டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வரும், கொஸ்டின் புரியுதா, எந்த டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வரணும் 53.5. வெரி குட். என்னன்னா 53.5, ஏன்னா நம்ம 2 டிஜிட்டுக்குனா இங்க என்ன பண்ணுவோம் பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளி இருக்கனால 1 டிஜிட் இங்க வெளிய எடுக்கும்போது 1 டிஜிட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சொல்லுவோம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்க்கு என்ன வரும் 5.35. 5.35 கொஞ்சம் 5.35 58.85 is answer. 5 + 3 னா 8, 3 + 5 னா 8, 5 அப்படியே போடுங்க. சோ 58.35 சாரி 85. ஸோ ஆன்சர் என்ன 58.85. இந்த மாதிரி என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டலாம். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த இதில் மற்றெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சம்ஸ்லாம் போட்டலாம். எல்லாமே கூட்டல் கழித்தல் அந்த மாதிரி தான் முன்னாடி இருக்கலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சம்லாம் எல்லாமே எல்லாம் பெருக்கல் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த 20 கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இது வித்தியாசம். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் போட்ட சம் தான் இந்த 19th. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க.
ஸோ நமக்கு எந்த சம்ஸ் கேட்பாலும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் ஈஸி தான், நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த 20 கொஸ்டின் மட்டும் பாருங்கள். சிறியதுலேருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. என்னன்னா எல்லாமே பவரில் கொடுத்துருக்காங்க. 16 பவர் 25, 8 பவர் 100, 3 பவர் 500, 4 பவர் 400, 2 பவர் 600. சரி, அப்படியே இந்த நம்பர் மட்டும் சொல்லுங்கள், தனியாக எழுதிக்கலாம். நம்ம யாரோட சொல்லுங்கள். 6 பவர் 25, 8 பவர் 100, 8 பவர் 100, 3 பவர் 500, 3 பவர் 500, 4 பவர் 400, 4 பவர் 400, 2 பவர் 600. ஸோ 2 பவர் 600. ஓகே மேம், இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டினில் இங்கே 2, 4, 3, 8, 16 இருக்கு. ஸோ நமக்கு என்ன ஒன்று பேஸ் ஒரே மாதிரி தான் கண்டுபிடிக்கலாம், இல்லை பவர்ஸ் ஒரே மாதிரி தான் எது பெருசு எது சின்னது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே 16, 8, 3, 4, 2ல நம்ம 16, 8 இந்த 4, 2 எல்லாமே 2 டேபிள்ஸ், அதாவது 2ல வர மாதிரி எழுத முடியும். 16 பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 எழுதலாம், 8 2 பவர் 3 எழுதலாம், இந்த மாதிரி எழுத முடியும். ஆனால் இந்த 3 மட்டும் பாருங்கள் இடையில நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பேஸ் நம்ம என்னன்னா இங்கே காமனாக மாற்ற முடியாது. ஸோ பவர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, எழுதிக்கலாமா? பாருங்க என்ன இருக்குது, தனியாக போட்டு கட்ட பாருங்க. 16 பவர் 25 இருக்கு. பவர் எழுதலாம் சார். பவர் எல்லாமே சேமாக வர மாதிரி எழுதிக்கலாம், எல்லாமே நம்ம 100s வர மாதிரி எழுதிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் சார். 16 பவர் 25 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னா 2 into 25 15 தான் வரும். அப்போ இது 2 பவர் 4 எழுதிக்கலாமா? கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு தான் போடணும். 2 பவர் 4 ஹோல் பவர் 25. அப்போ 4 into 25 நமக்கு என்ன மாறிடும்? 425 சார் 100 சார். 100. 2 பவர் 100. நெக்ஸ்ட் நமக்கு 8 பவர் 100 இருக்கு, நம்ம 8 பவர் 100 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா இது பவர்ல 100 தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 3 பவர் 500 இருக்கு. ஸோ இந்த 3 பவர் 500 3 into 5 into 100 இல்லாமா? 3 பவர் 5 into 100 இல்லாமா? எஸ் சார். நெக்ஸ்ட் பாருங்க 3 பவர் 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 3 into 3 into 3 into 3 32 சார். 2 ஓட பண்ணா 39. 3 பண்ணாம பாருங்க. 3 3s are 9, 3 3s are 9, இங்க 3 9 9s are 81 into 3 னா 81 into 3 243 சார். அப்ப பாருங்க இது நமக்கு என்ன வரும்? 243 ஹோல் பவர் என்ன இருக்கும்? 3 பவர் ரிமைனிங் 100 இருக்குமா? சோ 243 ஹோல் பவர் 100. ஓகேவா? எப்படி மாதிரி புரியுதா? நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி 4 பவர் 400 இருக்கு. 4 into 4 4 into 100 எழுதலாம். 16 4 into 100. So 4 4s are, so 4 power 4 na 4 and all time எழுதுமா? 4 4s are 16 கிடைக்கும். 16 into 16 na 256. 256. So 256 whole power 100. மேம் புரியுதா? 4 வந்து என்ன பண்ணா all time எழுதுவோம். எழுதுனா 16 into 16 கிடைக்கும். 16 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 256. So 256 whole power 100. நெக்ஸ்ட் பாருங்க 2 power 600 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 6 into 100 sir. 2 power 6 into 100. So 2 power 6 நமக்கு என்னது? 2 into 2 into 6 times எழுதுவோம். 6 times என்ன கிடைக்கும்? 2 2s are 4 216 sir. 64 மேம். 16 216 அவ்வளவு வராது மேம். 2 power 6 64 64 64 சார். ஓகே 64 power 100. ஓகே என்ன பண்ண 4 4 16 16 into 4 னா நமக்கு என்னது 64. சோ 64 பவர் 100. இப்போ பாருங்க பவர் எல்லாமே நமக்கு ஈக்குவலா இருக்கு. சோ நம்ம அதை விட்டுருங்க, நம்ம கீழ நம்பர்ஸ் வச்சு ஈஸியா போடலாம். சிறியதுல இருந்து பெரியது கேக்குறாங்க, அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல கேக்குறாங்க. அப்ப எதுக்கு இருக்கல நமக்கு எது சிறியது? நம்ம இருக்கல நமக்கு எது சிறியது? 2 power 100. 2 power 100. அப்ப அதோட நம்பர் என்னன்னு பாருங்க. என்ன இருக்கு? 6 power 25. சோ இருக்கல நமக்கு என்ன ரொம்ப சின்னது தான். செகண்ட் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெரியது என்ன? அதை விட பெருசு எது? 64 மேம். அதுக்கு முன்னாடி பாருங்க 8 power 100. சோ நமக்கு 8 power 100 கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப நம்ம 8 power 100 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் அதோட பெருசு என்னது? 64. அப்ப 64 power என்ன கொடுத்திருக்காங்க? அப்புறம் 243 2 power 600 கொடுத்திருக்காங்களா? சோ 2 power 600. நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் 243 ஹோல் பவர் 100. அதோட வேல்யூ என்ன பாருங்க? 3 power 500. So 3 power 500. லாஸ்ட் ஒன் பாருங்க 256 ஹோல் பவர் 100 க்கு 4 power 400. ஓகே மேம். சோ இதான் நமக்கு என்ன ஏறு வரிசை. ஃபர்ஸ்ட் 16 power 25 வரணும், 8 power 100 வரணும், 2 power 600 வரணும், 3 power 500 வரணும், 4 power 400. ஓகேவா மேம்? ஓகே சார். நெக்ஸ்ட் இருக்க சம்னா நீங்க கொஞ்சம் ஹோம்வொர்க் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே மத்தெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா இதுக்கு முன்னாடி நடந்த பயிற்சி 1.6 ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. பயிற்சி 1.7 போட்டு பாருங்க. உங்களுக்கு போடாம சம்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சம் நீங்க போட்டோ பிடிச்சி போடுங்க, எனக்கு क्वेश्चन நம்பர்ஸ் கூட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், நான் கிளாஸ்ல லீவ் வாங்கிக்குவேன். தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப தேங்க்யூ.